முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இனிய பாரதி நேற்று அதிரடியாக கைது. கொழும்பிலிருந்து சென்ற சிஐடியினர் மறைந்திருந்து அவரை கைது செய்தனர் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் இனிய பாரதி கைது என்ற தலைப்பில் தலைப்பிட இன்றைய அத பத்திரிகையும் அதற்கான தலைப்பிடுகிறது. திருக்கோவில் மினிஸ் காத்தன வல்லட்ட அதாலவ டிஎம்விபி அம்பார சம்விதாயக்க இனிய பாரதி அத் அடங்குவட்ட கலக் எல்டிடி நாயக்கியு லெசாத் கட்டயுத்து கரலா என்பதாக இன்றைய அத பத்திரிகை அதற்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே டிஎம்விபி கட்சியினுடைய அம்பாரை அமைப்பாளராக அவர் செயற்பட்டிருக்கிறார் என்பதாக குறிப்பிட்டு இன்றைய தினம் அத பத்திரிகை தலைப்பிடுகிறது. அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் எல்டிடியினுடைய முக்கிய ஒரு நபராகவும் அவர் கடந்த காலங்களில் செயற்பட்டதாக இன்றைய அத பத்திரிகை அவருடைய கைது தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது. இன்றைய மௌவிய பத்திரிகை அதற்கான தலைப்பும் பிள்ளையான்கே லங்கம சஹாயா இனிய பாரதி சிஐடியின் அத் அடங்குவற்ற என்பதாக மௌவிய பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டு காணலாம். பிள்ளையானினுடைய நெருங்கிய சகாவான இனிய பாரதி கைதாகி இருக்கிறார் என்பதாக இன்றைய மௌவிய பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நேற்று தினம் இந்த கைது பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு தகவலாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அது தொடர்பான விடயங்கள் பிரதானமாக பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடையதாக சந்தேகத்தின் அடிப்படையில் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இனிய பாரதி என அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர்கள் இருவரும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அம்பாறை, திருக்கோவில் மற்றும் மட்டக்களப்பு சந்திவெளி ஆகிய பிரதேசங்களில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித படுகொலை மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை பிரிவினுடைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் 2008ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித படுகொலைகள், மனித ஆட்கடத்தல், காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், சட்டவிரோத துப்பாக்கி பாவனை, கப்பம், வதை முகாம் நடுச்சென்றமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித படுகொலை மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் தொடர்பில் விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. அதற்கமைய இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் இருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் திருக்கோவில் மற்றும் சந்திவேலி பிரதேசங்களில் நேற்று கைது செய்யப்பட்டார்கள். 45 மற்றும் 44 வயதுடைய திருக்கோவில் மற்றும் சந்திவேலி பிரதேசங்களை சேர்ந்த இருவரே சம்பவத்தின் போது கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதற்கமைய முதலாவது சந்தேக நபரான இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமார் புலிகள் அமைப்பில் இருந்து விலகி கருணா அம்மான் தரப்பினரோடு இணைந்து திருக்கோவில் பகுதியில் ஆயுதமேந்திய முகாமுக்கு பிரதானியாக செயல்பட்டிருப்பதாக தெரியப்படுகிறது. மேலும் சந்தேக நபர் 2007 மற்றும் 2008ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் சார்பில் அம்பாறை மாவட்டத்திற்கான ஜனாதிபதியின் இணைப்பு அதிகாரியாக செயற்பட்ட ஒருவராவார். அவர் 2012 முதல் 2015ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அந்த கட்சியின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினராகவும் செயற்பட்டிருக்கின்றார். இதனிடையே கைது செய்யப்பட்டுள்ள இரண்டாவது சந்தேக நபர் முதலாவது சந்தேக நபரோடு நெருங்கிய தொடர்புகளை பேணிய ஒருவர் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறித்த சந்தேக நபர்கள் இருவரும் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தரை கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் தலைமைத்துவத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு குற்றச்செயல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த சந்தேக நபர்கள் தொடர்பட்டு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பல்வேறு குற்றச்செயல்கள் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளின் விவரங்களை போலீசார் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கமைய 2005ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி பொலன்னறுவை வெளிக்கந்த பிள்ளையாரடி பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநாயகம் சந்திரநேரு உள்ளிட்ட 6 பேர் கொலை செய்யப்பட்டமை, 2007ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி சிந்துஜன் என அழைக்கப்படும் ஜான்சன் ஜெயகாந்தன் என்பவர் கொலை செய்யப்பட்டமை, அதே வருடம் ஜூன் மாதம் 28ஆம் தேதி திருக்கோவில் பிரதேச சபையின் தலைவர் தில்லைநாயகம் உதயகுமார் என்பவர் கொலை செய்யப்பட்டமை, அதே வருடம் ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கோவில் பகுதியைச் சேர்ந்த சிவநாதீகன் அழகுராஜா என்பவர் கடத்தப்பட்டமை, 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி கல்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் கந்தையா நாகராசா கனகரத்னம் ஆனந்தி ஆகிய கிராம உத்தியோக தம்பதியினரை கொலை செய்தமை,
அதே வருடம் செப்டம்பர் 25ஆம் தேதி திருக்கோவில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த திருமால் திருச்செல்வம் என்பவரை கடத்தி கொலை செய்தமை, அதே வருடம் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி திருக்கோவில் விநாயகபுரம் பகுதியைச் சேர்ந்த ராசையா கோகுலன் என்பவரை சுட்டு கொலை செய்தமை மற்றும் அவரது தாயார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு காயப்படுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலதிகமாக 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்துக்கு தீ வைத்து அனர்த்தம் விளைவித்தமை தொடர்பில் குறித்த சந்தேக நபர்கள் நேரடியாக தொடர்பட்டுள்ளார்களா என்ற கோணத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் முதலாவது சந்தேக நபரான இனிய பாரதி கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற மனித படுகொலைகள், ஆட்கடத்தல்கள், காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள், சட்டவிரோத துப்பாக்கி பாவனை, கப்பம், வதை முகாம்கள் நடைசென்றமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களோடு தொடர்புடைய ஒருவர் என கற்றறிந்த பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினர் பரிந்துரைத்திருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சந்தேக நபர்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் மனித படுகொலை மற்றும் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. எனவே இவ்வாறு அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அடுக்கிச் செல்லப்படுகிறது. எனவே 2005ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதி வரை பல்வேறு சந்தர்ப்பங்களில் கிழக்கின் பல பகுதிகளில் இவ்வாறான இடம்பெற்ற படுகொலைகள், ஆழ்கடத்தல்கள், கப்பம் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் இவர்களுக்கு இனிய பாரதி உள்ளிட்ட அந்த இருவருக்கும் தொடர்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே பிள்ளையான் ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தருடைய கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். அதிலும் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இவ்வாறு இனிய பாரதி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போது அவர் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். நேற்று தினம் மறைந்திருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் அவரை மறைந்திருந்து கைது செய்த விவகாரங்களும் பிரதானமாக இருப்பதை காலம். எனவே அவர் தொடர்பான பல குற்றச்சாட்டுகளை இப்போது அடுக்கியிருக்கிறார்கள். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரையிலும் கூட அவர் மீதான பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறவே அந்த அடிப்படையில் தான் போலீசார் தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு அவரை கைது செய்திருக்கிறார்கள். மேலதிக விசாரணைகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்பித்திருக்கிறது என்பதும் அந்த செய்தி பிரதானமான செய்திகளாக இன்றைய தமிழ், சிங்கள, ஆங்கில பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம்பெடுத்திருக்கிறது.